ஹலோ மேடம். மீனா மேடம், நான் சொன்ன நம்ம இந்த நிறைய டிஷ்ஷஸ் பார்த்துருக்கோம் ருசியா ருசியில. அண்ட் இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஒரு ஹெல்தியான டெசர்ட்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டெசர்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் யாருமே ஹோட்டல் போனாதான் வந்து ஆஃப்டர் ஒரு நல்ல ஒரு மீலுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக ஒரு டெசர்ட் வேணும். எனிதிங், அது வந்து ஐஸ்கிரீமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஏதாவது ஒரு டெசர்ட் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஸோ வீட்டில் கூட விதவிதமான டெசர்ட்ஸ் நம்மளால பண்ண முடியும். டெஃபினட்டா. யூஸ்வலா அந்த கலரி பால்கோவா அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி சிம்பிள் ஹெல்த்தி டெசர்ட்ஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸி. கேஸ் வேண்டாம், நோ நீட் டு அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ண வேண்டாம். வெரி சிம்பிள் டிஷ். பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ வேணா சாப்பிடலாம். ஸோ கேஸ் இல்லாம வந்து ஜஸ்ட் இன்கிரீடியன்ஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டோம்னா சாப்பிட்ட உடனே நம்ம வந்து அந்த டெசர்ட் எல்லாருக்கும் கொடுக்கலாம். தாராளமா சாப்பிடலாம். ஓகே, இந்த டெசர்ட்டோட பேர் என்ன? ஸ்ரீகண்ட் பேரு. நிறைய மகாராஷ்டிரா ஈட் திஸ் ஆக்சுவலி. ஓகே. இப்போ லேட்லி ரெடிமேட் ப்ராசஸ்ட் வெர்ஷன்ஸ் கிடைக்கிறது. வை நாட் வி கேன் டூ வீட்லயே பண்றச்சு எதுக்கு? ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப கம்மி இன்கிரீடியன்ஸ் தான் வச்சிருக்கீங்க. ஆமா, இன்கிரீடியன்ஸ் இருந்தா நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். என்னென்ன வேணும் இதுக்கு நல்ல கட்டி தயிர் வேணும். அப்புறம் ரோஸ் எசன்ஸ் இது கடையில கிடைக்கிறது. நல்லா சாஃப்ரன், அதாவது குங்குமப்பூ, ஜாதிக்காய், அப்புறம் ஏலக்காய், அப்புறம் பிஸ்தா வந்து கார்னிஷிங், அண்ட் அப்கோர்ஸ் சுகர். இப்போ நீங்க வந்து தயிர் யோகர்ட் சொன்னீங்க இல்லையா? இது வந்து நல்ல கெட்டி தயிர். புளிப்பு எப்படி இருக்கும்? புளிப்பு இல்லாதது இருந்தா பெட்டர். மீடியம் ஆர் நோ புளிப்பு இஸ் பெட்டர். ரொம்ப புளிப்பா இருந்தா பண்ணா அவ்வளவு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நீங்க புளிப்பு இல்லாத தயிர உரக்குத்தி காத்தால உரக்குத்திட்டு சாயங்காலம் இல்ல மத்தியானம் பண்ணிட்டா நல்லா ஃப்ரிட்ஜ்ல வச்சு. ஓகே, ரொம்ப டேஸ்ட். இப்ப நம்ப முடியாது, இந்த வெயிலுக்கு வந்து சீக்கிரமே புளிச்சிரும். 1-2 ஹவர்ஸ்ல. ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸோ 1 கப் யோகர்ட் எடுத்திருக்கேன் நான். சில மேல அந்த தண்ணி வரும் இல்லையா யோகர்ட்ல, அது கொஞ்சம் எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த வாட்டரியா இருக்கும் அந்த டிஷ்ல. சில சமயம் அந்த தயிர்ல வந்து நம்ம ஒரு கப்ல வச்சாலே வந்து அந்த தயிர் கொஞ்ச நேரத்துல அந்த தண்ணி கொஞ்சம் தனியா மேல விட்டுக்கும். ஸோ பெட்டர் அது வடிகட்டி யூ கேன் ட்ரிங்க் ஆர் நம்ம சாதத்துல கலந்துக்கலாம். ஓகே. அண்ட் சுகர் 1 கப்புக்கு ½ கப் சுகர். ரொம்ப சுகர் போட்டாலும் நல்லா இருக்காது. ஓகே, 1 கப் தயிருக்கு ½ கப் சர்க்கரை, சுகர். அண்ட் ரோஸ் எசன்ஸ். இது வந்து நான் யூஸ் பண்றது வந்து பியூர் ஆர்கானிக் இது. ஓகே. இப்போ டிஷ் கிடைக்கிறது கடையில, அப்படி கிடைக்கலனாலும் ரெகுலர் ரோஸ் எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஏலக்காய் பொடி, 1/4 டீஸ்பூன் ஃப்ளேவரிங் ஏஜென்ட். ஆமா. அண்ட் குங்குமப்பூ. இது வந்து உங்களுக்கு அந்த இதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம் இல்லையா, ஸ்லோலி இட் ஸ்டார்ட் ரிலீசிங் த கலர். ஆமா, ஒரு எல்லோ டென்ட் வரும்ல. அந்த ஸ்ட்ராண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் அந்த கலர் மட்டும் இல்ல, இந்த செஃப்ரானுக்கு வந்து ஒரு தனி வாசனை கூட. எக்ஸாக்ட்லி. ஜாதிக்காய் இல்லையா, நேச்சுரல் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ் எல்லாமே. இதுக்கு சும்மா ஒரு கொஞ்சம் ஜாதிக்காய் பொடி இருந்தா கூட ஜாதிக்காய் சேர்த்துக்கலாம் இல்லையா. ஸோ தட்ஸ் இட். அவ்வளோதான் டிஷ். உங்களுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி ஒரு 4 hours செட் பண்ண விட்டுருங்க. ஓகே. நல்லா இந்த கூல் ஏரியால ரெஃப்ரிஜரேட்டர்ல எந்த செக்ஷன் இருக்கோ அந்த இடத்துல வச்சோன்னா, யூஸ்வலி இந்த மில்க் பேக்கெட்ஸ்லாம் வைப்போம் இல்லையா, அந்த இடத்துல வச்சோன்னா சீக்கிரம் யூல் கெட் த எஃபெக்ட் ஆக்சுவலி. ஓகே. நல்லா இந்த மாதிரி ஃபோர்க்கோ இல்லை இந்த விஸ்க் மாதிரி வச்சுன்னு நல்லா கலந்து விடலாம். ஆமா. இப்போ இதுல வந்து நம்ம எந்த விதமான ஃபுட் கலரும் யூஸ் பண்ணல. பாத்தீங்கன்னா தயிர், சர்க்கரை வெள்ளை கலர்ல தான் இருக்குது. ஆனா குங்குமப்பூ சேர்த்திருக்கோம். அந்த குங்குமப்பூ வந்து ஒரு கலரிங் ஏஜென்ட் தான், பட் வந்து நேச்சுரல் கலரிங் ஏஜென்ட். எந்த விதமான கெமிக்கல்ஸ் கிடையாது. அது நம்ம உடம்புக்கு வந்து எந்த விதமான கெடுதலும் பண்ணாது. ஸோ நல்லா ஊற 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 அந்த குங்குமப்பூல இருந்து அந்த ஒரு கலர் அப்படி ஒரு மாதிரி yellowish orange ரிலீஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. ஓகே. ஸோ இது வந்து இந்த மாதிரி எனி ஏர்டைட் கண்டெய்னர், ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லது செராமிக்கோ போட்டு உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. எஸ்பெஷலி எல்டர் பீப்புளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஓகே. தே டோன்ட் வாண்ட் டு ஈட் கீ பட்டர் எல்லாம் இல்லையா. ஸோ எப்பவுமே வந்து நம்ம அந்த தயிர்,
இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபார்ம்ல வெறுமனே தயிர் சாப்பிட முடியாது, தயிர் சாதமா சாப்பிட முடியாது அப்படிங்கும்போது இருக்கிற ஒரே ஃபார்ம் வந்து இந்த லஸ்ஸி அப்படிதான் எல்லாருமே சாப்பிடுவாங்க. சோ அது இல்லாம ஒரு டிஃபரெண்டான ஒரு டெசர்ட்டா பாத்தீங்க. சோ இப்படி வரும் உங்களுக்கு. இத வந்து நீங்க நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா இத நம்ம வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ண போறோம். அந்த ஃப்ரீசர்ல வைக்க வேண்டாம், ஏன்னா சம்டைம் இந்த வாட்டர் வந்து ஐஸ் ஆயிடும். ஆமா, ரெஃப்ரிஜரேட்டர் செக்ஷன் கூல் ஏரியால வை. ஓகே. இப்போ நம்ம மில்க் பேக்கெட்ஸ் எல்லாம் போடுவோம் இல்லையா, ஸோ ஃப்ரீசர் இல்லாம, அதுவும் இல்லாம ஃப்ரீசர்லயும் வைக்க வேண்டாம், அந்த டோர் சைடு அந்த மாதிரியும் இல்லாம அந்த ரொம்ப கூலஸ்டா இல்லாம ஒரு மாதிரி கூலர் ஏரியா. ஆமா இல்லையா? ஸோ மில்க் பேக்கெட்ஸ் வைக்கிற ஏரியால இதை வைக்கலாம். எவ்வளவு நேரம்? 4 hours செட் ஆயிடும் உங்களுக்கு. லாங்கர் த பெட்டர், நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ 4 hours வைக்கணும். 4 hours இதை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணதுக்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு பேட்ச் இவங்க வந்து செஞ்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணிருக்காங்க. ஸோ அதை எடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி சர்வ் பண்றது, ஏன்னா இன்னும் வந்து பிஸ்டா இருக்கு. எப்படி நம்ம கார்னிஷ் ஹைலைட்டே அதான். ஓகே, கார்னிஷிங் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதை ரிமூவ் பண்ணலாமா, நம்ம எடுக்கலாமா அதை? ஓகே. இப்போ இவங்க வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ண போர்ஷன் எடுத்திருக்காங்க. இது எவ்வளவு நேரம் நீங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணீங்க? நான் வந்து மார்னிங் பண்ணினேன் ஆக்சுவலி. ஐ மீன் ஐ ஷுட் சே லைக் 6 hours ஆச்சு. 6 hours ஆயிடுச்சு. ஓபன் பண்ணலாமா? ஷூர். ஓகே. நம்ம வந்து நேச்சுரல் கலரிங் ஏஜென்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் குங்குமப்பூ. இந்த ஸ்டாண்ட்ஸ் எவ்வளோ அழகா வந்திருக்கு. ஆமா. ஸோ இப்போ இது வந்து நம்ம ஃப்ரீசர்ல வச்சிட்டோம்னா அப்படியே கட்டி ஆயிடும். ஆமா, எப்படி இருந்தாலும் வாட்டர் இருக்கும் இல்லையா யோகா? ஆமா, கண்டிப்பா. ஸோ தட் பிகம்ஸ் ஃப்ளேக். ஈவன் வாட்டர் மட்டும் இல்ல, அது அதோட சக்கரை சேரும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணியாகும். கரெக்ட். ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ ஒரு அந்த கலர் விட்டுருக்கு பாருங்க குங்குமப்பூல. ஸோ லேசா ஸ்டர் ஒரு மாதிரி செட் ஆயிருக்கு இல்லையா? ஆமா. ஸோ லைக் இப்போ சர்வ் எப்படி பண்றது? லைக் ரொம்ப அப்படியே கட்டியாவும் இல்லாம ஒரு வாட்டரியாவும் இல்லாம ஒரு மாதிரி செமியா இருக்கு இல்லையா? கரெக்ட். ஸோ இப்போ சர்விங் டிஷ்ல சில பேர் ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஓகே. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்லாப் மாதிரி வரும். ஸோ பேசிக் ஸ்ரீகாந்த் இப்படி தான் பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் தயிர்ல பண்ண மாதிரியே இல்லை இது பாக்குறதுக்கு. பால்ல செஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா? லைக் ஒரு மாதிரி கண்டென்ஸ்டு மில்க்ல பண்ண மாதிரி. தட்ஸ் ட்ரூ. ஏன்னா நம்ம எல்லாம் சேர்த்து செட் பண்ணிடுறோம் இல்லையா? ஓகே. ஸோ இப்போ பிஸ்டாஷியோஸ் வச்சு கார்னிஷ் பண்ணலாம். டோஸ்டட் இல்ல, ரா பிஸ்டாஷியோஸ் தான். ஓகே. அது சும்மா நீங்க அப்படியே கிரேட் பண்ணி போடுவீங்க? ஆமா, இல்லை சாப் பண்ணி போடலாம், நம்ம இஷ்டம் தான். And just to enhance the look, நான் ரெண்டு ரோஸ் பெட்டல்ஸ் வச்சிருக்கேன். ஓகே. ஏன்னா அதுல ரோஸ் வாட்டர் எல்லாம் ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா? ஆமா. So that's the dish. So even rose petals வந்து it is healthy. Yeah, healthy thing, and நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வெறும்னே ஃப்ரெஷ் பெட்டல்ஸ் கூட வந்து மென்னு சாப்பிடலாம். ஸோ நம்ம வந்து இதை கார்னிஷிங்க்கு மட்டும் இல்லை, இந்த ரோஸ் பெட்டல்ஸ் அப்படியே கூட சாப்பிடலாம். கரெக்ட். ஸோ இதில் வந்து மேலே சும்மா பிஸ்தாவை அப்படியே துருவி போட்டிருக்கோம். ரோஸ் பெட்டல்ஸ் அந்த கலர் ஒரு மாதிரி அட்ராக்டிவா இருக்கணும், கலர்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக வச்சிருக்கோம். இதுதான் வந்து டெசர்ட். வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிள். பட் என்ன, இதை வந்து கொஞ்சம் ப்ரீ பிளான்டா நம்ம பண்ணணும். அதாவது மதியானம் லஞ்சுக்கு அப்புறம் நீங்க இந்த டெசர்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க காலையிலேயே இதை வந்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் டைம்லயே செஞ்சு ஃப்ரீசர்ல ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம் இல்லையா? அவ்வளவுதான். அப்படி பண்ணிட்டோம்னா மதியானம் ரெடியா இருக்கும். நல்லா சில்லுன்னு இருக்கும். ஒரு சாப்பிட்டுட்டு சம்டைம்ஸ் யூ வாண்ட் ஈட் ஸ்வீட் இல்ல, அப்போ இது நாட் பெட்டர். ஓகே. பாருங்க, பார்க்கும்போது எவ்வளவு ப்ளீசிங்கா இருக்குன்னு. ரொம்ப கலர்லாம் சேர்க்காம நம்ம அந்த குங்குமப்பூ சேர்த்ததே வந்து ஒரு மாதிரி லைட் எல்லோயிஷ் ஆரஞ்சுல இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஏன்னா பாக்குறதுக்கு வந்து நிஜமாவே இது பாக்குறவங்க வந்து கண்டென்ஸ்டு மில்க்ல ஏதோ பண்ணிருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஆனா தயிரோட இந்த சர்க்கரையை சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணிருக்கோம். இந்த டெசர்ட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி நான் சொல்றேன். அமேசிங், சூப்பர்வா இருக்கு மேம், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா தயிர்ல இவ்வளோ ஈஸியா ஒரு டேஸ்டியான டெசர்ட் பண்ண முடியுங்கிறது வந்து நம்பவே முடியல. இதுல வந்து தயிர் வந்து முக்கியமான விஷயம், ரொம்ப புளிக்க கூடாது. ஆமா, கரெக்டான புளிப்போட இருக்கும்போதுதான் அந்த ஸ்வீட்னஸ், அந்த சுகரோடைய அந்த இனிப்பு தெரியுது. ஆமா, இல்லாட்டி அது ஓவர் பவர் அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வந்துடும். ஸ்மெல் மட்டும் இல்ல, கொஞ்சம் அது ஒரு ஆசிட் செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும் அதோட சேரும் போது. ஸோ அது ஒரு மாதிரி நமக்கு
சாப்பிட பிடிக்காது, ஒரு மாதிரி நமக்கு ஏப்பம் வர மாதிரி ஆயிடும். ரொம்ப நல்லா இருக்கு இந்த டெசர்ட். இவங்க சொன்னாங்க இது வந்து ட்ரெடிஷ்னலா மகாராஷ்டிரால பண்ணுவாங்க செய்யற ஒரு டெசர்ட் இல்லையா. ரொம்ப நல்லா இருந்தது. பாத்தீங்களா எவ்வளோ கம்மி இன்கிரீடியன்ட்ஸ்னு. லைக் உங்களுக்கு வந்து நல்லா திக்கான புளிக்காத தயிர் இருந்ததுன்னா உடனே சர்க்கரையோட சேர்த்து நம்ம ஜாதிக்காய், ரோஸ் எசன்ஸ், ஏலக்காய் பவுடர், கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்தோம் இல்லையா. எல்லாம் சேர்த்து அழகா ரெஃப்ரிஜரேட் பண்ணி இதுல வந்து நம்ம பிஸ்தா சேர்த்திருக்கோம். இல்ல வேணும்னா கேஷ்யூஸ் அப்படி கூட சேர்க்கலாம். கேஷ்யூ சூட் ஆகாது, ஆல்மண்ட் ஒரு பிஸ்தாஷியோ த பெஸ்ட். ஓகே, இல்லாட்டி விட்டுடலாம், அவாய்ட் பண்றது பெட்டர். கேஷ்யூ அவ்வளோ சூட் ஆகாது. ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். ஐ திங்க் எல்லாருமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில டெசர்ட்ஸ் பார்த்துருப்போம், பட் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு டெசர்ட்டா இருக்கு. ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்தியானதும் கூட. ஸோ கண்டிப்பா வீட்டில் செஞ்சு பாருங்க. ஐ திங்க் ஐ ஹோப் எவ்ரி ஒன் லைக்ஸ் இட் நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ. பார்க்கும்போதே அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்தோன்னு சொல்லுவாங்க வாவ் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றி. இன்னைக்கு நம்ம பார்த்த ஸ்ரீகண்ட் இது வந்து ஒரு டெசர்ட், பட் ரொம்ப சிம்பிளா இருந்தது. கம்மி இன்கிரீடியன்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான ஒரு டெசர்ட் பாத்தீங்க. கண்டிப்பா நீங்க எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி